அது வெளியே அனுப்புறது இல்ல. அது லோபல உண்டி 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 அது உள்ளே அடக்கி வைத்து உள்ளே இருந்து 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 நாவு பாம்பு விஷம். அது வெறியன் பாம்பு விஷமாக மாறுகிறது. நரநாள விஷம் உண்டு. மனுஷனுடைய வாயில விஷம் இருக்கிறது. நால்கால் மூணு நன்றி தோல் விஷம் உண்டு. அரைக்கால் నుంచి நன்றி தோல் விஷமே உண்டு. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் விஷம் இருக்குது. ఇటువంటి విషంతో నిండి ఉన్న మనుషుడు இப்படியாக விஷம் நிறைந்த ஒரு மனுஷன் ఎట్లా దేవుని చూడగలడు? எப்படி தேவனை பார்க்க முடியும்? ఎట్లా సంతోషం అనుభవించగలడు? எப்படி சந்தோஷத்தோடு இருக்க முடியும்? ఎట్లా వాని ఆత్మను శుద్ధి చేసుకోగలడు? எப்படி அவனுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும்? ఒకసారి ఆలోచన చేసావా? ஒரு விஷயம் யோசித்து பார்த்தாயா? అయితే దేవుడు అంటా ఉన్నాడు, தேவன் சொல்கிறார், ఏమై పాత ఉన్న తేనె ఎన్న పూస లాంటి దేవుని వాక్యం నందు సంతోషం లేదు. కానీ தேவனையும் மூடும் வாய்க்கால்களை ஆறுகளை பார்த்தால் கூட உனக்கு சந்தோஷம் இல்ல. ఎందుకు బైబిల్ చదవలేకున్నావు? எதற்கு நீ வேதம் வாசிக்க வேண்டும் சொல்கிறாய்? సంవత్సరానికి 2 సార్లు బైబిల్ చదవలేకున్నావు.